அதாவது இந்த திருடன் விஜய் வந்து என்னைய மாதிரியே இருக்கிற அந்த போலீஸ்காரன் யாரு, அதாவது தளபதி வெற்றி கொண்டான் யாரு அப்படிங்கிற மாதிரி கேக்குறாரு. அப்படிங்கிற மூட்ல இந்த கிளிப்பை பாருங்க. அவ 1000ல் ஒருத்த அவசியம் ஏற்பட்டா இந்த நாட்டுக்கே தலைவன். அண்ட் தென் அதுக்கப்புறமா நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னதுதான் எவ்வளவு ஃபேஸ் வாப்பிங் கான்செப்ட் தான். அந்த ஃபேஸ் வாப்பிங்கை மட்டும் இதுல இருந்து மறந்துருங்க. மற்றபடி அதே மாதிரி முகம் எனக்கு வேணும் அப்படிங்கறத மட்டும் ஞாபகம் வச்சுட்டு இதை பாருங்க. உனக்கு உயிர் வாழ ஒரு முகம் தேவை, சில பேரோட தைரியத்தை காப்பாத்த எனக்கு என் மகனோட முகம் தேவை. அண்ட் தென் அப்புறமா இங்க இந்த விஜய் சார் வந்துட்டு கத்தி இடுப்புல கன்னு சேம் லைக் தளபதி வெற்றி கொண்டான் மாதிரியே அந்த லைஃபை வாழ ஆரம்பிக்கிறார்ல. அந்த மொமெண்ட் படத்துல எப்படி இருந்திருக்கும்? அதாவது இந்த தளபதி வெற்றி கொண்டான் மாதிரியே இருக்கிற இந்த விஜய் சார் கிட்ட வந்துட்டு தளபதி வெற்றி கொண்டான் ஒரு பிளாஷ்பேக்கா வந்துட்டு சொல்றாங்க. அதை கேட்டதுக்கு அப்புறமா தான் அவர் வந்துட்டு நான் அவரை மாதிரியே வாழ போறேன், அவரோட இடத்துல நான் வாழ போறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் டிசைட் பண்ணுவாரு. சோ அந்த ஒரு விஷயத்த மைண்ட்ல வச்சுட்டு அந்த மூட்ல இந்த சீனை பாருங்க. அவங்க தங்களை காப்பாத்திக்க 1 வருஷமா போராடிக்கிட்டு இருக்காங்க. அதுவே அவன் உயிரோட இருந்திருந்தா உயிரோட தான் இருக்கா, வாழ்றேன் உங்க சரணாவே வாழ்றேன். அண்ட் அப்புறமா இந்த விஜய் இந்த தளபதி வெற்றி கொண்டானோட இந்த முகத்தோட அவர் செத்து போயிட்டாரு, அவர் காணாம போயிட்டாரு அப்படின்னு நினைச்ச அந்த மக்கள் முன்னாடி அவர் போய் நிக்கிற அந்த மொமெண்டா அந்த ஜனங்களோட ரியாக்ஷன் அப்ப எப்படி இருக்கும்? அந்த மூட்ல இந்த கிளிப்பை பாருங்க. அண்ணே வந்திருக்காரு. எங்க சாமி உயிரோட திரும்பி வந்துருச்சு. எங்களோட தலைவன் திரும்ப வந்துட்டான், எங்களோட தைரியம் திரும்ப வந்துருச்சு, எங்களை காக்க வந்தவன் திரும்ப வந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி அந்த ஜனங்க வந்துட்டு தளபதி வெற்றி கொண்டான சுத்தி நிப்பாங்க. அப்போ அங்க எனிமிஸ், அதாவது அந்த பொலிட்டீஷியன்ஸ் எல்லாம் அங்க வருவாங்க. ஆனா கூட்டத்துக்குள்ள அங்க தளபதி வெற்றி கொண்டான் நிக்கிறது அவங்களுக்கு தெரியாது. அதாவது அவங்களை பொறுத்த வரைக்கும் தளபதி வெற்றி கொண்டான் தான் திரும்ப வந்துட்டானா, சோ அது இவங்களுக்கு தெரியாம அங்க வருவாங்க. தரமட்டமாக்கிடுவோம். இதுக்கப்புறம் உங்களுக்காக யாரா வருவா, எவன்டா வருவா? சோ இப்போ அவங்கள பொறுத்த வரைக்கும் அங்க ஒருத்தன் வந்து நிக்கிறான். ஆனா அப்ப அவங்க அந்த கிழவனை பார்த்து இப்போ உங்களை காப்பாத்துறதுக்கு எவனை கூட்டிட்டு வந்த, இனிமே எவன் வந்து காப்பாத்த போறான் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் கேட்பாங்க. அப்ப அந்த முகத்தை அவங்க பார்ப்பாங்க. ஏய் கிழட்டு பயல, இந்த தடவை யாரை கூட்டிட்டு வந்த? அந்த அதுக்கப்புறமா அவங்க எல்லாம் அந்த தளபதி வெற்றி கொண்டான திரும்ப பார்த்ததும் அந்த டெரிஃபிக்கான முகத்தை திரும்ப பார்த்ததும் அடுத்த செகண்டே மரண பயத்துல அங்க இருந்து ஓடுறானுங்க. ஆனா அந்த மக்களும் அங்க தைரியம் எதிர்த்து நிக்கிறாங்க. அதாவது மக்களுக்கு தைரியம் வந்துரும், அவங்களுக்கு பயம் வந்துரும். லைக் அந்த மாதிரி. இல்லங்கடா புறம்போக்கு பசங்களா, எங்கடா ஓட பாக்குறீங்க? வந்துருச்சுடா எங்க சாமி, இப்ப வாங்கடா.